காலையில் எந்திரிச்சது நைட்டு தூங்குறது வந்து நம்மளுக்கு வேலை தாங்க. நைட் அந்த கொஞ்சம் நேரம் தூங்குறோம், அவ்வளோதான். வெளியே வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கும் வீட்லையும் அவரே வேலை தாங்க. வீட்டில் இருந்தாலும் வேலை, வேலைக்கு போனாலும் வேலை தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே. ஆனால் வேலை செய்யறது வந்து ஒரு கஷ்டமாவே எடுத்துக்க மாட்டேன் நான் எப்பயுமே. நம்ம வேலை செய்யறது நாங்கள் ஒரு நம்மளுக்கு மனசுல தெரியாது கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலை செய்ய நமக்கு தெரியாது. சந்தோஷமா தான் வேலை செய்வோம். வீட்டு சுத்தப்படுத்துறது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உட்காந்து நம்ம தொழிலை செய்யறதே பெரிய விஷயம். கால பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டு வாசலாம் அலச ஆரம்பிச்சிருவேன். வெள்ளிக்கிழமைனாலே அலசி விட்டுருவேன். முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை அலசிடுவேன், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலைல அலசிடுவேன். எல்லாரும் கஷ்டம் உடம்புல வலி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கதான் செய்யும் வலி. உடம்பு அவ்வளோ வலி வலிக்கிற நைட்லாம் உட்காந்து மிஷினில் உட்காந்தோம்னா நைட்டு 9 மணி 10 மணி ஆயிரும். வலிக்க தான் செய்யும். ஆனாலும் என்ன செய்ய, வழியை பார்த்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம வந்த பாதையில் நினைச்சாலும் இந்த கஷ்டம் வந்து பெருசாக தெரியாது. போனாலும் நாங்கள் சதுரகிரிக்கு போனோங்க. ஒவ்வொரு படி ஏறையில் அவ்வளோ வலி வலிச்சிச்சு. என்ன எல்லாரும் போயிருவியா ஏறிவியான்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் போயிட்டேன். ஆனால் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கலையும் அவ்வளோ வலி வலிச்சிச்சு. அந்த வலியிலையும் நான் வந்து நம்ம கஷ்டத்தை நினைச்சு நம்ம வந்து ஒவ்வொரு படி எடுத்து வச்சேன். எனக்கு கொடுத்த கஷ்டத்துலையுமே இந்த கஷ்டம் பெரிய கஷ்டம் நினைச்சு தான் நம்ம அடி எடுத்து வச்சோம். ஆனால் அந்த அடியும் நம்மளுக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ற வேலையை. ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி தான். இப்போ 100 ரூபாய்க்கு தச்சிங்கன்னா 50 ரூபாயை சேமிச்சு வைங்க, அது நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவும். நான் கடன் பட்டு தான் வந்தேன், கடன் பட்டு தான் இருக்கும், இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. ஆனாலும் மனசுல ஒரு நிம்மதி, எங்கிட்டாவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைய கஷ்டக்கூடாது, ஏகாந்து கொண்டும் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க என்னைக்கு பாத்திரக்கூடாது நம்பிக்கையில தாங்க. எவ்வளவு கஷ்டம் தான் நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். சின்ன சேமிப்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு உண்டியல் வாங்குங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது இப்போதான் நான் வாங்கியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்கட்டும். அப்போதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையும் இருக்கும், சம்பாதிக்கின்ற ஆசையும் இருக்கும், அதில் நம்ம சேமிப்பு பண்ணுற ஆசையும் இருக்கும். இதை எடுக்கவும் கூடாது. இது நம்ம கடன்